லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சகரியாவுக்கு தேவத்துவம் சொல்கிறான், சகரியாவே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, சகரியாவே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன வேண்டுதல் கேட்கப்பட்டது? அந்த தேவத்துவம் சொல்கிறான், உனக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும், அவன் பெரியவனாக இருப்பான், அவனுக்கு யோவான் ஸ்தானகன் என்று நீ பேரிடுவாயாக. இந்த ஐயா சொல்கிறாரு, நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி கிழவியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் கிழவனாக இருக்கிறேன் அப்படி சொல்லுவார், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி கிழவியாக இருக்காங்க, எப்படி இப்போ குழந்தை கிடைக்கும் என்று அவர் கேட்குறது கரெக்டான கேள்வி தான். இவர் எப்போ ஜெபம் பண்ணியிருப்பார்? தேவத்துவம் சொல்கிற முதல் ஸ்டேட்மெண்ட்டு, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படி என்றால் இவர் கல்யாணம் ஆன புதுசில் 1 வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ இல்லை 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாரோ இல்லை எப்போ குழந்தை இல்லாமல் இருந்தாரோ அப்போ அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் வருடங்கள் கடந்தது, இவர்களுக்கும் வயதாகி விட்டது, இவரும் கிழவனாயிட்டார், அவங்க ஒய்ஃபும் கிளவி ஆகிட்டாங்க. அப்போ பதில் வருது. திபிராம சொல்கிறீங்க, காலங்கள் கடந்தாலும், வருஷங்கள் கடந்தாலும், நேரங்கள் கடந்தாலும் ஆண்டவருக்கு நாம் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும் வீணாக போவதில்லை. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பதில் கொடுத்து ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒன்றும் வீணாக போவதில்லை.